கதாநாயகி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன். பாடல்களும் அருமையா இருந்தது. ஒளிப்பதிவு வேலை திறமையை காட்டியிருந்தார். முக்கியமான விஷயம் 2 இயக்குநர்கள் பேசினாங்க. 2 பேருமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டர்ல 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. ஒரு நாள் பூரா போடுறாங்க. காசி தியேட்டர்ல ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. புதன்கிழமை அங்க போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழமை போடுறாங்க. இது வாரம் பூரா போடுறதுக்கு என்ன கேடு? அங்க சிஎஸ்டி இல்லையா? சோ தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி 2 திரையங்கம் முன்னு வந்திருக்கு. உட்கார்ந்து பேசுங்க. எதுக்கு புரோக்கர்கள் போறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி. அவரு சொல்றதுக்கு பயந்தாரு. நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் 2 தான் பெரிய படங்களை பூரா வாங்குது. தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் போய் உட்காருங்க, 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்க படத்தெல்லாம் நீங்க 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதையே செய்ய மாட்டீங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்க தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்துல இருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டு பிள்ளைதான். யாரு? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிடுங்க, ரெட்ஜெயண்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநரையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஒரு 3 நாள்ல தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாள்ல தீர்வு வந்துடும். இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுறீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேல இருந்து இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம். அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார். எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்க வேண்டியது இல்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்க எல்லாம் மேலோட்டமா பேசுறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசுறேன், தியேட்டருக்காரங்கிட்ட பேசுறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன், நடிகர்கிட்டையும் பேசுறேன். நடிகர்களா சம்பளத்தை வைக்கிறாங்க. நீங்க தானே சம்பளத்தை வைக்கிறீங்க. நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன். நாங்க வைத்தவே இல்லை. நீங்க இப்ப கூட ரசிகர் சொன்னாரு, நான் 35 லட்சம் ரூபாய் ஜம்மா ஆகிட்டு இருந்தேன். பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கரையோசனை எடுத்த பஞ்சரசல் தான் சொன்னாரியோ, என்ன நீ உனக்கு கவர்னர் ஏன் மாதிரி 35 வாங்கிட்டு இருக்க? 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருக்காரு. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்றாரு. அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏற்றீங்க. போட்டி போட்டு 4 பேர் போறீங்க, ஏத்துறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது தானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்றீங்க. இந்த 2 பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு படம் தேடிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீர்க்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன், அது முன்ன போறேன்னு சொன்னா சொல்லாதீங்க. இன்னொன்னு, யூடியூபர்கள் இந்த காலத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க? இந்த யூடியூபர் சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கி நீங்க நடிச்ச படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் நம்ம உங்கள்கிட்ட சொல்றீங்க. நாங்களாம் இருக்கோம்யா. நீங்க கதாநாயகன் நடிச்ச படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். என்ன பண்ண நான் 71 வயசு, 52 வயசு இதுலயே தான் கழிச்சிருக்கேன். இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்போ நீங்க உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கேப் ஆகி போச்சு. அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க? நீ கூப்பிட்டா வர மாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர் சங்கம், லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க. உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவார. இதானங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிருக்கனாலே அவர் நடிகருங்கிறனால தான். இல்லைன்னா யாராச்சும் சொல்லுங்க. எல்லா அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார். அதனாலதான் அவருக்கு இந்த பதவி. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வராக தெரியாது, நடிகராக தான் தெரியும். அந்த அளவுக்கு தாய் வீடு. நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே பொருளா நான் சொன்னது. கமலா தியேட்டர்லையும் காசி தியேட்டர்லையும் 100 ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல் ஆகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோ ஃபுல் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 2 தியேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிறது 150 ரூபா.
எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன். அதாவது சஃபயர், அப்புறம் கேசினோ, இன்னும் ஒரு 5-6 தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க. அப்போது முக்தா சிங் தான் தயாரிப்பாளர் தலைவர். நேரா பண்ணாரு முதல்ல எம்ஜிஆர் இந்த மாதிரி உடனே அவர் போட்டார். ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லயும் திரையிடணும் ஜீவோ போட்டாரு. அதுக்கப்புறம் தான் சஃபயர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தா நிச்சயமா அந்த காலத்துல 7 படம் வந்து 7 படம் ஓடலையா? நீங்க தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே நல்ல தீபாவளியில 4 படம் பார்த்திருக்கேன். புரட்சியாளர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமன் 4 படம் பார்த்திருக்கேன். ஒரே நாள்ல 4 ஷோ. அப்படிலாம் பாக்குறதுக்கு ஜனங்க இருக்காங்க. என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோறை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 300 ரூபா. அதெல்லாம் நீங்க தியேட்டருக்காரங்க உட்கார்ந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம். அவங்க செலவாகுதுன்னாங்க. நான் தான் திரும்ப சொல்றேன், காசு தியேட்டர்லையும் கமலா தியேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுறதுக்கு தயாரா இருக்கு. 150 ரூபா அங்கே தயாரா இருக்காங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுருங்க. மற்றத பூரா நீங்க வந்து இந்த மாதிரி செல்லக்குட்டி படத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க. தியேட்டருக்கார மாட்டேன்னுவாங்களா? இல்லாட்டி இது விநியோகஸ்தர் மாட்டேன்பாங்களா? இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாம இல்ல. ரேஷியோ குறைவு, அவ்வளவுதான். அதனால நாம உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தயாரிப்பாளர் சங்கம், நாங்க ஒரு ரூட்ல போனோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு மற்ற சன் பிக்சர்ஸ்ல உடனே ஒரு 10-100 தியேட்டர் கிடைக்குமா? புரோக்கர் தான் தேடி போறீங்க. ஏன் அவங்க நேரடியா தியேட்டருக்காரங்கிட்ட மூலம் பேசுறதுக்கு வசதி இல்லை? அதுக்கு ஒரு அமைப்பு அமைங்க. தியேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்க? இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு பிரஸ் மீட் பண்றாங்க. எங்களுக்கு 10ல இன்னும் ஏற்றி கூட எங்க போய் ஏற்றி கொடு. பத்திரிகையாளர் என்கிற முறையில் இவ்வளவு நாள் இருந்ததுல என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா, சில விஷயங்கள் தெரியாம இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி, உதயகுமாருக்கும் சரி, நான் இப்ப 2 தியேட்டர்ல 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுக்குதான் பத்திரிகையாளர் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலயும் மேயர் வந்து யாருன்னா பத்திரிகையாளர் தான். ஆனா நீங்க என்னன்னா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்றீங்க. அது நல்லதுதானே? இது இப்ப நான் ஒருத்தர் இருக்கேன், ஒரு படத்தை கிளி தொங்க விட்டுருவேன். இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க, பார்த்தோடனே அண்ணே உனக்கு பார்த்துங்க அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ நல்ல நல்ல படத்துக்கு இல்ல ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ராஜெக்ட் பண்றதுன்னு தெரியும். அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் எடுத்து தானே. இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு. அந்த ஓடிடி தளத்துல பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா? அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸ் இல்லைன்னா சிலோன் ரிலீஸ். சிலோன் தான் விற்பனை, அவ்வளவு விற்பனை. எம்ஜிஆர் படம் சிவாஜி படமும் சிலோன்னா 100 நாள் ஓடும். ஓடிடி தளம் இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக் பண்றான், மாட்டேங்கிறான். அவன் சிவப்பு கொடி காமிச்சிட்டான். ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உங்க பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க, பேசுங்க. அதுதானே உங்களுக்கு நன்மையை போய்க்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்ப சினிமா தியேட்டர்ல ஒரு வாரம் இப்ப எதுக்கு சினிமா தியேட்டர்ல வந்து திடீர்னு 3 நாள் சக்சஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி 3 நாள் சக்சஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு. ஓடிடியில அந்த தளத்துல இந்த சக்சஸ் மீட் வச்சாதான் நிறைய பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறதுனால தான். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க அதை யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி.